அடிக்கும் மண்ணிலிருந்து, பொதிகையிலிருந்து வந்து இன்றைக்கு சாரல் மழையை தமிழ் மழையாய் பொழிந்து நம்மை நனைத்திருக்கிறான். துவட்ட வேண்டாத ஒரு நல்ல மழையாக கவிதை வரலாற்றில் பல்வேறு கால ஓட்டங்களின் அடுக்குகளிலிருந்து தன் நினைவுகளின் நூலகத்திலிருந்து அள்ளி எள்ளி நமக்கு அவன் தந்த அந்த தமிழ் பொழிவு என்பது என்னை மட்டுமல்ல, வளாகத்தில் இருக்கிற அனைவருக்குமே ஒரு இனித்த ஒரு நுங்குச்சாறை குடித்ததை போல நமக்குள் மகிழ்ச்சியை ஏற்படுத்துகிறது. அதுவும் அவன் ஊருக்கு போனால்தான் உண்மையான நுங்குச்சாறு கிடைக்கும். நான் சென்னையில் வளர்த்த பிள்ளைகளில் தன்னுடைய ஆளுமையை பாடலில் அவனை நிரூபிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். ஆனால் அவன் அரசு பணியில் இருந்து கொண்டு அங்கே இங்கே என்று அலையக்கூடிய சூழலில் என்னுடைய மிரட்டலுக்கு பயந்து அமர்ந்து ஒரு 10-15 பாடல்கள் எழுதுவதற்குள்ளாக அவன் தப்பித்து விட்டான். ஆனாலும் அவனுக்குள் இருக்கிற அந்த ஆற்றல், அந்த மொழியை அவன் விளையாடுகிற அந்த தன்மை, இவனுக்குள் ஒரு மிகச்சிறந்த பாடலாசிரியன் இருக்கிறான், அவனை தமிழகத்திற்கு தர வேண்டும் என்று நான் விரும்பிய தம்பிகளில் இவன் ஒருவன். இவனாவது 10-15 பாடல்களை எழுதிவிட்டான். வித்யாசாகர் நான் அறிமுகப்படுத்திய போது உடனேயே பாடல் கொடுத்து இவன் தமிழை அள்ளி கொண்டார். தஞ்சை இனியன் என்ற தம்பிதான் இன்னும் அதில் வெளிச்சப்படுவதற்கு நான் தாகம் வளர்த்து கொண்டிருக்கிறேன். ஆனால் அவன் இன்னும் வெளிச்சப்படாதது எனக்கு வருத்தம் அளிக்கிறது. இங்கே ராமமூர்த்தி, ஜெயச்சந்திரன், விழுப்புரத்தில் நமக்கு கிடைத்த மிகச்சிறந்த சொற்களை வைத்து அதற்குள்ளாக அறிவை திணித்து அதற்குள்ளாக ஆளுமை பண்பில் மேடையையும் தாளையும் விளையாட்டாக பயன்படுத்துகிற பிள்ளைகள் ராமமூர்த்தியும் ஜெயச்சந்திரனும். நான் கண்டெடுத்த பிள்ளைகள் அல்ல, கவிக்கோ அப்துல் ரஹ்மான் கண்டெடுத்த பிள்ளைகள். ரொம்ப செல்லமா இந்த 2 பேரையும் அவர் பாதுகாத்தார். இவர்களுடைய வாழ்க்கையே பாதுகாக்க உங்களுக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று விரும்பிய ஆண் தாயின் கவிக்கோ அப்துல் ரஹ்மான். ஆனால் என் நெல்லை ஜெயந்தார் ஒரு தமிழுக்கு, தமிழ் மேடைக்கு கவியரங்கம் என்ற ஒரு கலையை கண்டெடுத்தவர் கலைஞர். 1968 இருந்தாலும் சரி, அதற்கடுத்து சேலத்திலே நடந்த கணக்கு போன்ற தலைப்புகளில் கண்ணதாசன், கவிக்கோ போன்ற அவர்களை வைத்துக்கொண்டு அவர் நிகழ்த்திய கவியரங்கமாக இருந்தாலும் சரி, அதற்கு முன்னதாக அத்தகைய மேடைகள், அதாவது அந்த மேடைக்குள்ளாகவே எழுதி அந்த மேடைக்குள்ளாக அமர்ந்திருக்கிற லட்சக்கணக்கான மக்களை கைத்தட்ட வைத்த ஒரு கவியரங்க கலையை கண்டெடுத்தவர் கலைஞர். அதனுடைய உச்சம் எது என்று பார்த்தால் பூம்புகாரிலே இந்திர விழா நடத்திய அந்த கவியரங்கம். நான் காது குளிர கேட்ட அண்ணாமலை பல்கலைக்கழக மாணவன், ஓ இப்படியெல்லாம் படிப்பாங்களா, என்னடா கைத்தட்டல் அப்படின்னு. அப்படி அந்த கவியரங்கங்களை கேட்டு கேட்டு வளர்ந்த அந்த வாழ்க்கையில் அந்த கவியரங்குக்குள்ளாக வெற்றி பெற்றவர்களை பார்த்தால் கவிக்கோ அப்துல் ரஹ்மான், சிற்பி, ஈரோடு தமிழன்பன், புவியரசு, சக்தி கனல், அப்படி நிறைய பெயர்கள். அதில் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு ஒளி சூடிய என் வைரமுத்து ஒரு காலகட்டத்தில், பொன்மணி வைரமுத்து அதே சமகாலகட்டத்தில். நான் கவியரங்கத்திற்கு எழுதுவதற்கு நான் முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டதே வைரமுத்துவின் அண்ணா கவியரங்க கவிதை அந்த பக்கங்களையும் பொன்மணி அவர்கள் எழுதியிருந்த அந்த கவிதைகளையும் தான் நான் கேட்டு அதிலிருந்து தான் நான் படித்தேன்.
கலைவாணர் அரங்கம். அப்போது சாமி பழனியப்பன் என்ற என் பழனி பாரதி உயிருக்கு நீ என் தம்பியின் அப்பா அங்கே இருந்தார். புலமை பித்தன் அவர்கள் தலைமையில் தான் கவியரங்கம். நான் சொன்னேன், யார ஐயா புலமை பித்தன, என்ன நீங்க புலவராமே, பெரிய புலவராமே, புலவராக இருந்து என்ன தமிழ் பண்பாடு தெரியவில்லையே உனக்கு அப்படின்னா அரங்கமே அப்படியே நிக்குது. என்னடா இவன் இவரை போட்டு இந்த வாங்குறாங்க, எல்லாரும் பாக்குறாங்க. ஆனா அவர் மீசையை முறுக்க ஆரம்பிச்சிட்டார். நெல்லை கண்ணன் தொடைய ஆட்ட தொடங்கினா 50 கம்பராமாயணம் உள்ள போகுதுன்னு அர்த்தம். ஆனா இவர் மேசையை முறுக்குனான்னா அவனை நீ என்ன சொல்லு நான் பார்க்கிறேன். புலமை பித்தனுடைய மீசையை முறுகிட்டு பார்க்கிறார். புலவன் என்றால் தமிழ் பண்பாடு தெரிய வேண்டும் அல்லவா? உனக்கு அந்த பண்பாடு தெரியவில்லையே. விருந்து வைத்தால் தமிழர்கள் என்ன செய்வார்கள்? தலைவாழை இலை போட்டுத்தானே விருந்து வைக்க வேண்டும். நீ என்ன செய்கிறாய்? தட்டில் அல்லவா விருந்து வைக்கிறாய், இசை தட்டில் அல்லவா விருந்து வைக்கிறாய் என்று நான் சொன்னேன். கவியரங்கம் நிறைவடைந்து அவர் எனக்கு பதில் சொல்ல வேண்டும். தம்பி, பாடாதா, பண் பாடாதா, தட்டு பண் பாடாதா, இசை தட்டு பண் பாடாதா. அந்த உடனே அந்த மேடையில் அது வரணும். அப்படி அதிர்ச்சியை உருவாக்கிய கவிஞர்கள் தான் கலைஞர், கவிக்கோ அப்துல் ரஹ்மான். தாமதமாக வந்ததற்கு கலைஞர் அவர்கள், அதற்கு கவிக்கோ சொன்னது அதெல்லாம் தம்பி சொன்னா இன்னும் சுவையா சொல்லுவோம். அப்படி அந்த கவியரங்க அரங்குகளில் இன்றைக்கு வெற்றி கொடி நாட்டுகிற ஒரு தலைமை கவிஞனாக என் தம்பி நெல்லை ஜெயந்தா இருக்கிறார். இங்கே வந்து விழுப்புரத்தில் நம் மண்ணில் தன்னுடைய அந்த பொதிகை மழையால் தமிழ் கொடுத்து நினைத்த என் தம்பிக்கு என் முதல் வணக்கம். இங்கே அண்ணன் பழமலை அவர்கள் வந்திருக்கிறார்கள். முன் வரிசைதான் என் வரிசை அல்ல, மக்கள் வரிசையும் என் வரிசைதான். ஏனென்றால் நான் மன்னர்களின் கதையை சொன்னவன் இல்லை, சனங்களின் கதையை சொன்னவன் என்று. வேப்ப மரம் கசந்தது, கீழைக்காட்டு வேம்பு கசந்தது, என் அம்மாவின் சோகம் கேட்டு கேட்டுத்தானோ என்று எழுதிய அந்த என் அண்ணன் இந்த மண்ணின் பெருமை. அப்படித்தான் அங்கனூர் ராமசாமி என் எழுச்சி தமிழரின் இல்லத்தின் உள்ளத்தில் என்றும் இருக்கின்ற என் உயிருக்கெளிய ஒரு அவருடைய அந்த தமிழ் அப்படியே ஊறி வருகிற தமிழ், அவருக்கும் என் அன்பு. ரவி கார்த்திகேயன், அது நம் விழுப்புரம் மண்ணின் மருத அழகு. இன்றைக்கு அவருக்கு தாலாட்டு நாள். நீண்ட நீண்ட காலம் நீங்கள் நீடு வாழ வேண்டும், வானம் தீண்டும் தூரம் நீங்கள் வளர்ந்து வாழ வேண்டும், 8 திக்கும் புகழ வேண்டும், எடுத்துக்காட்டு ஆக வேண்டும், உலகம் பார்க்க உங்கள் பெயரை நிலவுத்தாளில் எழுத வேண்டும், சர்க்கரை தமிழள்ளி தாலாட்டு நான் சொல்லி வாழ்த்துகிறோம். ரவி கார்த்திகேயன் அண்ணா வாழ்க 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 வாழ்க. ஐயா வீரசேகரன் அவர்களுக்கு நன்றியுரை சொல்ல இருக்கிறார். அவருக்கும் என் நன்றியும் மகிழ்வும். வரவேற்பை நிகழ்த்திய திரு கே ராஜு உதவி ஆணையர் அவர்களுக்கும் என் நன்றிகள். இலக்கியத்தில் நட்பு ஏறக்குறைய என்னை ஒரு கொள்கையாளனாகவும் அன்பின் மதியாகவும் என்னை பார்க்கின்ற என் உயிருக்கினிய உறவுகள் தான் குழுமி இருக்கிறீர்கள். தெரிவு செய்யப்பட்ட ஒரு பார்வையாளர்களிடம் நான் பேச இருக்கிறேன். எனவே நட்பு என்றாலே அது கபிலரும் பாரியும், கபில பரணர், பிசுராந்தையார்,
என்று எத்தனையோ கதைகளை சொல்லலாம். நான் வழக்கமான அந்த கதைகளை சொல்லி உங்களுக்கு தெரிந்ததையே திரும்ப திரும்ப சொல்லி நான் இட்லி மாவை தோசை மாவாக ஆக்க விரும்பவில்லை. சங்க இலக்கியத்திலிருந்து உங்களுக்கு சில காட்சிகளைத்தான் இந்த நட்பு என்ற மைய புள்ளியை வைத்துக்கொண்டு சில காட்சிகளை உங்களுக்கு சொல்ல இருக்கிறேன். அந்த தளத்தில் பெண்கள் மகளிர் நாள் என்று அதை கூட நம் உறவுகளுக்கு சொல்லுகிறேன். இங்கு பெரிய ஒரு தவறு நடந்து கொண்டிருக்கிறது. அது இதழிலும் சரி, நீங்கள் வாழ்த்து சொல்லுகிற போதும் சரி, காதலர் தின வாழ்த்துக்கள் அப்படிதான் போடுறீங்க. ஏய்யா, நமக்கு நாள் என்கின்ற அழகான தமிழ் சொல் இருக்க, காதலர் நாள் வாழ்த்துக்கள் என்று போடுங்கள், மகளிர் நாள் வாழ்த்துக்கள் என்று போடுங்கள், தந்தை நாள் தாய் நாள் என்ற நாள் என்று சொல்லும் போதே எவ்வளவு அழகாக இருக்கிறது. எனவே சின்ன சின்ன சொற்கள் தான், ஆனால் அதற்குள்ளாக நம் தமிழ் அடையாளங்களை நாம் இழந்து விடுகிறோம். அதனால் பாலை என்ற சொல், வனம் என்ற சொல், பாலை என்பது தமிழ், வனம் என்பது வந்த சொல். இதை இரண்டையும் இணைத்து பாலை வனம், இதற்கு ஆங்கிலத்தில் என்ன சொல்வீர்கள் என்று கேட்டால் யாராவது ஒருத்தங்க சொல்லுங்க. பாலைவனம்னா ஆங்கிலத்தில் என்ன? அது சரியா? இல்ல, அது சரியா? பாலை தமிழ் சொல், வனம் என்பது வட சொல். தமிழ்நாட்டில் நான் உங்களை கேட்கின்ற போது அது டெசர்ட் என்கின்ற ஆங்கில சொல் என்று சொல்லுகிறீர்கள். ஆனால் நம்மிலிருந்து தமிழிலிருந்து கொஞ்சம் வடமொழியை அதிகமாக சேர்த்து கொண்ட, அதனால் ஒரு மொழி மலையாளம் என்று உருவாக்கி கொண்ட ஒரு மாநிலத்தில் இன்றைக்கும் சொல்லுகிறார்கள் பாலக்காடு என்று. பாலைக்காடு அவ்வளவுதான். குறிஞ்சி என்றால் குறிஞ்சி செடிகள் அதிகமாக விளைகிற இடம், முல்லை என்றால் முல்லை கொடிகள் அதிகமாக படர்கிற இடம், மருதம் என்றால் நீர் மருது என்ற ஆற்றோரங்களில் அதிகமாக விளைகின்ற மருத மரங்கள் செழித்த நிலம், நெய்தல் கொடிகள் அதிகமாக விளைகிற இடம் நெய்தல் நிலம். அப்படின்னா பாலையை மட்டும் நீங்க ஏன் டெசர்ட்னு சொல்றீங்க? வெப்பாலை என்ற ஒரு மரம், அது அதிகமாக விளைகிற இடத்திற்கு பெயர் தானே பாலை நிலம், பாலைக்காடு, பாலைக்காடு. நீங்க சூர சம்ஹாரம் என்று சொல்லுகிறீர்கள். சூர் என்பது சங்க இலக்கியத்தில் முருகன் எதிர்த்த ஒரு பகைவனுக்கான பெயர். ஆனால் நீங்கள் சூர சம்ஹாரம் என்கிறீர்கள். அந்த வட சொல்லை சேர்க்கிற போது என் வரலாறு செத்து போகிறதே. மறுபடியும் அதை பிழைக்க வைக்க நாம் எவ்வளவு பாடுபட வேண்டியிருக்கிறது. அந்த சொல்லை நாம் உயிர்ப்பிப்பதற்குள்ளாக நம் அரசியலையே கொண்டு விடுவார்களோ என்ற அச்சம் நமக்குள்ளாக திக் 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 என்று இருக்கிறது. அவ்வளவு கொடுமை என் மொழியை அழிக்க. நம்முடைய தமிழ்நாட்டில் சூர சம்ஹாரம் என்று சொல்லுகிறார்கள், பாலக்காட்டிலே சூரன் போர் என்கிறார்கள், யாழ்ப்பாணத்திலே சூரன் போர் என்கிறார்கள். எனவே உங்கள் தமிழில் அழகழகான சொல் இருக்க, நீங்கள் அடுத்த சொல்லை கடன் வாங்கி இணைக்கின்ற பொழுது எவ்வளவு இழப்புகளை நாம் சந்திக்க வேண்டியிருக்கிறது என்பதை ஒரு அறிவுமதி உள்ளுக்குள் இருக்கிற நெருப்பை அணைய விடாமல் பாதுகாக்க வேண்டிய பொறுப்புக்குள்ளும் இருக்கிறேன் என்பதற்காக இவற்றை நினைவுபடுத்திவிட்டு என் தலைப்பிற்கு போகிறேன். மகளிர் நாள் வந்ததல்லவா, அதற்கு சங்க இலக்கியத்தில் ஒரு மிகச்சிறந்த சான்று. அந்த வரிகளை சொல்லுகிறேன். ராமமூர்த்தி போன்றவர்கள் அதை மனப்பாடமே பண்ணி வச்சுக்கலாம். என்ன வரி தெரியுமா? விளையாடு ஆயமோடு ஓரை ஆடாது. அதாவது நண்பர்களோடு வெளியே சென்று இந்த பெண்களை விளையாட விடவில்லை என்றால், விளையாடு ஆயமோடு, விளையாடுகிற நண்பர்களோடு ஓரை ஆடாது, அவர்களை தெருக்களில், வெளிகளில், ஆறுகளில் நீச்சல் அடிக்க விடாமல்
வீட்டிற்குள் பூட்டி வைப்பது என்பது என்ன செய்யும் தெரியுமா? இப்ப இல்ல, பாரதி காலத்தில் கூட இல்லை, 3000 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு புலவன் சொல்லுகிறான், மகளிர்களை பூட்டி வைப்பது என்பது விளையாடு ஆயமோடு ஓரை ஆடாது இளையோர் இல்லிடத்து ஈர்ச்சரித்திருத்தல் அரணும் அன்றே. அது அறம் இல்லை, ஆக்கமும் தேய். அந்த பெண்ணுடைய வளர்ச்சி கெட்டு போகுமடா. நண்பர்களோடு அந்த பெண் பிள்ளைகளை விளையாட விடு. அது ஆண் குழந்தையாக இருந்தால் என்ன, பெண் குழந்தையாக இருந்தால் என்ன என்று சொல்லுகிற அழகான இந்த சங்க இலக்கிய அந்த சொற்கள் என்னை திகைக்க வைத்தன. சும்மா இல்ல சங்க இலக்கிய புலவன், அவனுக்கு நினைத்ததை சொல்வான். இவன் மன்னன், இவன் நம்மை தலையை வெட்டுவான் என்று அச்சப்பட்டு எழுதுகோலை எடுத்தவன் அல்ல சங்க இலக்கிய புலவன். நிமிர்ந்து கேட்பான், நேர்பட பேசுவான், அவன்தான் சங்க இலக்கிய புலவன். விளையாடு ஆயமுடு ஓரை ஆடாது இளையோர் இல்லிடத்து இர்ஜரித்திருத்தல் அரணும் அன்றே ஆக்கமும் தே. நட்பு, இளைய வயதிலேயே ஓடி விளையாடு பாப்பா என்று பாரதி சொன்னான். அதே சொல்லைத்தான் சங்க இலக்கிய புலவனும், ஓடி விளையாட பாப்பாக்களை அவிழ்த்து விடுங்கள், இல்லுக்குள்ளே வைத்து தாழ்பால் இடாதீர்கள் என்று சொன்னேன், அல்லது பூட்டு போடாதீர்கள் என்று சொன்னேன். அவர்களை திறந்து விடுங்கள், ஆண் பெண் என்ற அந்த பாலுக்குள் வைத்து அவளை நீங்கள் புதைக்காதீர்கள் என்று சொன்ன அந்த புலவனுடைய அந்த சொற்களுக்குள்ளாக இளையோர் நட்பை பற்றிய அந்த சங்க இலக்கிய புலவன் அதை எவ்வளவு நுட்பமாக சொல்லி இருக்கிறான் என்பதை நீங்கள் உணர வேண்டும். ஒரு புலவர் போன முறை வந்த பொழுது அழகழகான தமிழ் பாடல்களை அள்ளி கொடுத்து அள்ளி கொடுத்து அள்ளி கொடுத்து அந்த மன்னனை குறையேற வைத்து அவ்வளவு மகிழ்ச்சிப்படுத்தி, ஐயோ பிரிய முடியாத வேதனையில் மன்னன் அவனை அனுப்பி வைத்தான். ரொம்ப நாளா அவன் வரல. யார் வரல? அந்த தமிழின் அந்த நண்பன் இந்த மன்னனிடம் மீள உடனே வரவில்லை. ரொம்ப நாள் கழித்து வந்து விட்டான். வந்தவுடன் அந்த மன்னன் பார்க்கிறான், ஐயோ தமிழ் வந்துடுச்சு அப்படின்னு போய் கட்டி அந்த புலவனை அவன் கட்டி அணைக்கவில்லை. அந்த பெருமித உணர்ச்சியில் பெரு மகிழ்வில் அவன் என்ன செய்யறான் தெரியுமா? இப்படி போறான் அப்படிங்கிறான். அவன் அப்படி போறான், அட்டடா வந்துட்டான்டா அப்படிங்கிறான். அப்படியே அந்த உரையாடலே இல்லாமல் அவன் வந்ததை அவன் கொண்டாடி கொண்டிருக்கிறான். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அந்த ராஜராஜ சோழனில் நடக்கிற மாதிரி அவன் அப்படி அங்க போறான் இங்க போறான், வந்துட்டான்டா அப்படிங்கிற மாதிரி அந்த மகிழ்ச்சியில் துள்ளி அவரை மகிழ்ந்து மிதந்து கொண்டிருக்கிற அந்த மன்னன். அப்போது அவன் மனைவி வருகிறார். மனைவி வந்தவுடன் யாருகிட்ட சொல்றது இந்த மகிழ்ச்சியை? யாருகிட்டயுமே சொல்ல முடியாத அதற்குள்ளாகவே துள்ளி மகிழ்ந்து மிதந்து கொண்டிருந்த அவன் மனைவியிடம் போய் அந்த சொன்ன சொல் இருக்கிறது அல்லவா, அந்த தமிழ் பிடித்த அந்த மன்னனுடைய அந்த அன்பு, அவனிடம் எவ்வளவு தமிழ் இருக்கிறது என்பதை மதித்த மாண்பு, என் புலவர் நண்பன் வந்து விட்டானே என்பதை அவன் என்ன சொல்லில் மனைவியிடம் சொன்னான் தெரியுமா? மகாபாரதத்திலே ஒரு உயர்ந்த எடுத்துக்காட்டு, எல்லா பொழிவாளர்களும் எல்லா பட்டிமன்றத்திலும் சொல்லப்படுகிற ஒரு சொல், எடுக்கவா எடுக்கவா கோர்க்கவா. ஒரு அழகான நட்பின் அடையாள சொல். ஆனால் இங்கே என் தமிழ் மன்னன் தமிழ் புலவன் என்கின்ற அந்த நண்பனை தன்னுடைய மனைவியிடம் எப்படி பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லுகிறான் தெரியுமா? என்போர் போற்று என்கிறான். சொல்ல முடியுமா யாராவது? நட்பின் உயரத்தை இதற்கு மேல் தமிழில் ஒரு சொல்லால் நீங்கள் சொல்ல முடியுமா? ஒரு கணவன் ஒரு மனைவியிடம் தமிழுக்காக அந்த புலவனுக்கு அவன் அடையாளப்படுத்துகிற போது என்போர் போற்று. என்னையா என்ன சொல்? எல்லா மேடைகளிலும் இதை சொல்லுங்கள். என் தமிழ் அநாகரிக்க மொழியா?
என்ன பண்பாட்டு விழுமியத்தின் உச்சத்தில் நின்று என்போர் போற்று என்று சொன்ன அந்த சொல். அப்புறம் போர் முடிந்து விட்டது. தளபதி அந்த வெற்றிக்கு மிகச்சிறந்த ஏதுக்களில் ஒருவனாக இருக்கிறான். மன்னன் அவனுக்கு பரிசை கொடுத்து, ரொம்ப நாளாக பாசறையில் இருந்து விட்டாய், நீ போய் உன் இல்லாடை உடனே அடைந்து நீ இன்பத்தை பெறு என்று தேரில் ஏற்றி விடுகிறான். 4 குதிரைகள் பூட்டிய தேரையா தமிழ் தேர். அரபு நாடுகளில் இருந்து வந்த 4 குதிரைகள் பூட்டப்பட்ட தேர். அந்த தேரில் தளபதி ஏறுகிறான். ஓட்டுவது யார்? இன்றைக்கு மகிழ்வுந்தை ஓட்டுகிறவர்களை நீங்கள் ஓட்டுநர் என்பீர்கள், டிரைவர் என்பீர்கள். அன்றைக்கு பாகன் என்று அந்த தேரில் அவன் ஏறுகிறான். தேரு புறப்படு அப்படின்னு சொல்லிட்டான் தளபதி. வண்டி புறப்பட ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே கொஞ்சம் மனைவியின் மயக்கத்தில் அவன் அப்படியே கொஞ்சம் கிறங்கினான். அவன் 4 குதிரைகளையும் பிடித்து இழுக்கிறான். இறங்கு என்கிறான். ஏய், வீட்டுக்கு போனியா? ஏறுன்னா உடனே இறங்குங்கிற, என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கிறான். இல்ல வீடு வந்துடுச்சு அப்படிங்கிறான். என்னடா ஏறுன்னு சொன்ன உடனே இறங்குங்கிற, நீ என்ன மனசை கட்டி பூட்டிட்டு வந்தியா அல்லது காற்றை கட்டி பூட்டி கொண்டு வந்தாயா? ஏறுன்னா இறங்குங்கிற. ஓ, என் வீடு வந்துருச்சு, என் மனைவி நிற்கிறாளே அப்படின்னு பார்க்கிறான். நாங்க திரைப்பட இயக்குநர்களாக இருந்தால் என்ன செய்வோம்? மனைவி ரொம்ப காலமாக பிரிந்திருக்கிறாள். தளபதி போரில் போரிட்டு வெற்றி பெற்று உடலை திரும்ப கொண்டு வந்து மனைவியிடம் சேர்க்க வேண்டிய நேரம். இவன் போய் மனைவியை கட்டி பிடிக்கணும். அந்த கனைத்தல் ஒலியையும் தேர் சக்கரத்தினுடைய ஒலியையும் போட்டு அவர்கள் 2 பேரும் கட்டி பிடித்திருப்பதை நாங்கள் நிறைவு செய்ததுதான் அந்த திரைப்படம். ஆனால் சங்க இலக்கிய புலவன், இந்த அநாகரிகமானவர்கள் தமிழர்கள் என்கிறார்களே, அவர்களுக்கு நீங்கள் இதை சொல்லுங்கள். அந்த மனைவியை போய் அவன் உடனே கட்டி பிடிக்கவில்லை. என்னை இவ்வளவு விரைவாக கொண்டு வந்து என் மனைவியிடம் சேர்த்து விட்டாயே நண்பா நண்பா என்று அப்படியே கட்டி இருக அணைக்கிறான். ஐயா, நீங்கள் டிரைவர் என்று சொல்லுகிற, நீங்கள் ஓட்டுநர் என்று சொல்லுகிற அந்த தமிழனை நண்பன் என்று இருக கட்டி பிடிக்கிறான். மனைவி அங்கே நிற்கிறாள். இன்று என்னோடு நீ விருந்து சாப்பிட்டு விட்டுத்தான் போக வேண்டும் என்று அந்த பாகனோடு அவன் வீட்டிற்குள் நுழைகிறான். ஐயா, அதற்கடுத்து மனைவி நினைப்பதாக புலவன் சொல்லுகிறான். அடடா, வந்ததும் வராததுமாக எனக்கு ஒரு புதிய உறவுக்கு விருந்து படைக்கின்ற வாய்ப்பையும் என் கணவன் கொடுத்து விட்டானே என்று அவள் மகிழ்ச்சியடைந்து பரிமாறுவதற்கு உள்ளே போகிறாள் என்று ஒரு சங்க இலக்கிய கவிதை. ஒரு ஓட்டுநரையும் இவ்வளவு நண்பனாக மதித்த அந்த அழகு இலக்கியத்தின் நட்பில் ஒரு இலக்கண காட்சியாக நமக்கு அமைந்திருக்கிறது. போர் என்றால் என்ன நடக்கும்? பெண்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்க ஆண்களுடைய எண்ணிக்கை குறைவாகும். அந்த குறைவாகின்ற போது என்ன நிகழும்? அது தமிழ்நாட்டிலும் நிகழ்ந்தது. என்ன நிகழ்ந்தது? 5000 பெண்கள் இருந்தால் 2500 ஆண்கள் தான் இருக்கிறார்கள் போர்க்கால சூழலில் என்றால் என்ன நடக்கும்? 2500 ஆண்கள் 2500 பெண்களுக்கு இல்லற வாழ்க்கையை கொடுக்கலாம். மிச்சப்பட்ட பெண்களுடைய எண்ணிக்கை என்ன? 2500. இந்த குழந்தைகளை பெற்றுக் கொடுக்கிற அந்த போர்க்கால சமூகத்தின் இயந்திரங்களாக இருந்த இல்லற பெண்கள் ஒரு பக்கம் என்றால் 2500 பெண்களுக்கு இந்த தமிழ் சமூகம் கொடுத்த பெயர் பரத்தையர். புரியுதா உங்களுக்கு? அப்போது போர்க்கால சமூகத்தில் அந்த ஆண் உடல் மன்னனுக்கு கட்டுப்பட்டு போர் வீரனாய் களத்திலே போரிட வேண்டும். வாய்ப்பிருந்தால் உயிரோடு திரும்ப இயலும்,
வாய்ப்பில்லை என்றால் அங்கே சாக வேண்டும். அத்தகைய அந்த ஆண்களுடைய உடலுக்கு 3 கடமை அந்த போர்க்கால சூழலில் இருந்திருக்கிறது. ஒன்று, தன் இல்லறை இணையாளோடு படுத்து அவளுக்கு குழந்தையை பெற்றெடுத்து, யாருக்காக? மன்னனுக்கான போர்க்கருவிகளாக பெற்றெடுத்து கொடுக்க வேண்டிய ஒரு கடமையில் அந்த ஆண் அந்த பெண்ணோடு படுக்க வேண்டிய சூழல். அதற்கடுத்து பரத்தையர் என்று சொல்லுகிற அந்த 2500 அந்த தமிழச்சிகளுக்கு இந்த மனைவியினுடைய 3 நாட்களுக்காக அல்லது குழந்தை பெற்ற அந்த கால சூழலில் என சில சூழல்களில் அந்த மிகை பெண்களுக்கும் தன் கொண்டு போய் அவர்களுடைய தேவைகளுக்கான ஆண்களாகவும் அவர்கள் பயன்பட வேண்டிய சூழல் இருந்தது. அதுதான் ஐயா பரத்தை இருந்த வாழ்க்கையினுடைய சோகம். போர் என்ன செய்யும்? பெண்களுடைய வாழ்க்கையை தானையா அதிகமாக அது பாதிக்கும். சாதி கலவரங்களிலும் ஆண்கள் தப்பித்து மலைகளுக்கும் கருப்பங்காடுகளுக்கும் போய் அங்கே பதுங்கிக் கொள்வார்கள். காவல்துறையும் இராணுவத்துறையும் எதிர்கொண்டு சந்தித்து நம்மையெல்லாம் காப்பாற்றியது நம் தாய்கள் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். ஒரு குழந்தை ஒரு சாதி கலவரத்தில் ராஜபாளையத்தில் நான் எழுதியிருந்தேன். அது அந்த மடி நிறைய அழுக்கு மடி, அதற்குள்ளாக தண்ணீரை சுமந்து கொண்டு போய் 4 நாட்கள் தன் வீட்டில் வாடி இருந்த ரோஜா செடிக்கு தண்ணீர் ஊற்றிய அந்த காட்சியை நான் உங்களுக்கு பதிவு செய்ய விரும்புகிறேன். போர்க்கால சமூகங்களில் பெண்களுடைய அந்த வாழ்க்கை கொடூரங்கள் நினைத்து பார்க்கவே முடியாது. குழந்தைகளுடைய வலி. இந்த சூழலில் ஒரு பரத்தை தன்னுடைய ஆசை நாயகன் வாழ்கிற தெருவில் தற்செயலாக வருகிற பொழுது அந்த ஆசை நாயகன் இருக்கிறான் அல்லவா, அவனுடைய அழகான குழந்தை அங்கே தெருவிலே விளையாடுகிறது. அதை பார்த்தவுடன் தன் காதலனின் அந்த அன்பு மேலிட மனைவி இல்லை, அவனுடைய மனைவி வெளியே வரவில்லை. அப்படியே அந்த குழந்தை போய் அப்படியே தூக்குறார். தூக்கி அப்படியே கட்டி அணைக்கிறார். என் உயிரே அப்படிங்கிறார். என் உயிரே அப்படிங்கிறார். பரத்தை என் உயிரே என்கிறார். அப்போது வெளியே மனைவி வந்து விடுகிறார். அவள் பார்க்கவில்லை. ஆனால் இவள் பின்னாலேயே சென்று அவள் உயிரே என்று அணைக்கிற தன் குழந்தையை விடுங்கவில்லை. ஏனென்றால் போர் சமூகத்தின் சோகம், ஆணாதிக்கத்தின் சோகம் உணர்ந்த மகள் அவள், அந்த தமிழச்சி. அவள் அப்படியே இருக்க அவளை நட்போடு கட்டி அணைத்து, யார தன் கணவனோடு மிகையாக படுக்கிற பெண்ணை, தான் பெற்றெடுத்த குழந்தையை அவள் தூக்கி கொண்டிருக்க இருக அதை கட்டி பிடித்து அவள் என்ன சொல்கிறார் தெரியுமா? நீயும் தாயை இவர்க்கு. இதுவும் நட்பு தான். யார் பெண்ணே, நீ என்ன தவறு செய்தாய்? நான் என்ன தவறு செய்தேன்? இந்த ஆணாதிக்க மன்னர்களுடைய தேவையற்ற அந்த போர்களால் நாங்கள் இல்லற பெண்களானோம், நீங்கள் பரத்தையர்களானீர்கள். இந்த கொடுமையில் உன்னை நான் எப்படி குற்றம் சாட்டுவேன்? நீயும் என்னோடு வாழ பிறந்த ஒரு பெண். இந்த குழந்தை உனக்கும் மகன் மகள் என்று சொல்லி, நீயும் தாயை இவர்க்கு என்று சொல்லுகிற அந்த பெண்ணிய பார்வையின் சொல்லாடலை மறந்து விடாதீர்கள். நீயும் தாயை இவர்க்கு. அதுக்கு அடுத்து மாடுகளோடும் நட்பு வைத்தவன் தமிழன். ஒரு உழவு மாடு ஏர் ஓட்டுகிறான். ஏர் ஓட்டுகிற போது 2 விழா வந்தது. 3வது விழா போடும்போது அப்படியே விழுந்துச்சு. போய் வாழை முறுக்கிறான், கொஞ்சம் தட்டி பார்க்கிறான். உழைத்த உழைப்போடு இனி அதை எழுப்ப முடியாது என்று, அது வயதாகிவிட்டது என்று உணர்ந்த அந்த உழவன் அதை நுகத்தடியை கட்டி போட்டுட்டு, ஏற கட்டி போட்டுட்டு, தனக்காக உழைத்த அந்த மாட்டு நண்பர்களை அப்படியே மெல்ல அழைத்து போய்
குளத்தில் குளிப்பாட்டி புண்ணாக்கு தவிடு எல்லாம் வைத்து குடிக்க வைத்து தன்னுடைய உயிர்வேலிகள் இருக்கின்ற அந்த காட்டுக்குள்ளாக கொண்டு போய் அங்கே ஊகம்புல் வெண்வேல மரங்கள் இருக்கின்ற குரங்காட்டில் தன்னுடைய உழவுக்காக உழைத்த நண்பர்களை அந்த குரங்காட்டில் கொண்டு போய் இனி நீங்கள் இங்கே மேய்ந்து கொண்டிருங்கள், அந்த வெண்வேல மரங்களை சாப்பிட்டு பசியாருங்கள், ஒரு கல் தொட்டியில் நான் தவிட்டு தண்ணீரை தினமும் கொண்டு வந்து ஊற்றி விடுகிறேன், குடித்து விட்டு நீங்கள் இங்கேயே ஓய்வெடுங்கள் என்று மாடுகளுக்கு முதியோர் இல்லம் கட்டிய தமிழன் ஐயா நம் தமிழன். ஒரு தாய் மானம், அதனுடைய பால் குடி மாறாத குழந்தை மானம் ஒரு இடத்தில் அம்மா புல் மேய்ந்து கொண்டிருக்கிறாள். அவளுக்காக மட்டும் புல் மேயவில்லை, பால் குடி மாறாத தன் குழந்தைக்கு பால் கொடுக்க பால் ஊற வேண்டும் என்பதற்காகவும் அந்த தாய் மான் புல் மேய்ந்து கொண்டிருக்கிறது. ஒரு கொடு விலங்கு வந்து அந்த அம்மா மானை அந்த குழந்தையின் கண்கள் பார்க்க பார்க்க கடித்து குதறி தின்றுவிட்டு போகிறது. பசி அந்த மான் குழந்தைக்கு தவித்து நிற்கிறது, அம்மா இல்லை, வயிற்றில் பசி. அப்போது ஒரு காட்டு பசுவனுடைய குழந்தை அந்த பக்கமாக வருகிறது. பார்த்தவுடன் தனக்கு வயதை ஒத்த இன்னொரு இனத்தை சார்ந்ததாக இருந்தாலும் அந்த மான் குழந்தை தன்னுடைய நண்பனாக கருதி, நண்பா நம்ம 2 பேரும் விளையாடலாமா அப்படின்னு கேட்குது. அது உடனே எங்க அம்மா இப்பதான் செத்துட்டாங்க, எனக்கு ரொம்ப பசியா இருக்கு என்று சொல்லும் போது நட்பு மேலெடுக்கிறது. அந்த காட்டு பசு குழந்தை இந்த மான் என குழந்தையை அழைத்து போய் தன் அம்மாவிடம் நிறுத்துகிறது. என்ன மகனே என்று கேட்கிறார்கள். இவங்க அம்மாவை ஒரு விலங்கு அடிச்சு சாப்பிட்டுச்சுமா, பசியோடு இருக்கு அப்படின்னு. பசியோடு இருக்கானா? மகனே வா, என் மடி நிறைய பால் இருக்குப்பா, 2 பேரும் பசியா இருக்க, ஒரே நேரத்துல பசியா இருங்க என்று அந்த 2 குழந்தைகளுடைய நட்பை உணர்ந்த அம்மா தாய்மையில் பால் சுரந்து கொடுத்த காட்சி நம் சங்க இலக்கிய காட்சியை. ஆனால் இன்றைக்கு பள்ளியிலே படிக்கின்ற குழந்தைகளில் இவன் என் நண்பன் என்று வீட்டிற்கு அழைத்து போனால் இதே தமிழ்நாட்டில் நீ எந்த தெருப்பா, நீங்க என்ன சனம் என்று கேட்கின்ற கேவல தமிழ் வாழ்க்கை விடுபட வேண்டும் என்றால் இந்த மான் என குழந்தையும் அந்த காட்டு பசு என குழந்தையையும் ஒரே வயிற்று பிள்ளைகள் என்று நினைத்த அந்த காட்டு பசுவின் மனம் என் தமிழர்களுக்குள் வர வேண்டும் என்பதற்காகத்தான் நான் இந்த காட்சியை உங்களுக்கு பதிவிடுகிறேன். அந்த குருவிகளை கூட நண்பனாக ஆக்கிக் கொள்கிற வாழ்க்கை என் தமிழ் வேளாண்மை வாழ்க்கை. ஒரு குருவிக்கு மட்டும் தமிழன் 2 பெயர் வைத்திருக்கிறான். ஒன்று சிட்டுக்குருவி. அது எதுவரை சிட்டுக்குருவி தெரியுமா? வயல்களிலே பால் பருவம் வைத்து முற்றி அறுவடைக்கு வருகிற வரை தேவையில்லாத பூச்சிகளை உண்டு 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 வேளாண்மை நண்பர்களுக்கு உதவுகிற குருவிகள் தான் சிட்டுக்குருவிகள். அந்த சிட்டுக்குருவியை நண்பர்களாக தாங்கள் வயலில் தேவையில்லாத பூச்சிகளை உண்டுவிட்டு தனக்கு நட்பாக இருந்த அந்த குருவிகளை இன்னும் 2 நாட்கள் 4 நாட்களுக்கு அறுவடை வந்துவிடும் என்று தெரிந்தால் அந்த நட்பு குருவிகளுக்கு தமிழன் என்ன செய்வான் தெரியுமா? தனக்கு அறுவடை செய்வதற்கு முன்னதாக நல்ல கதிர்களாக பார்த்து அதை ஒரு 20-30 அந்த கதிர்களை பறித்து அதை கலை வேலைப்பாடுகளோடு கூடு செய்து ஊரிலே கொண்டு போய் ஒவ்வொரு வீட்டிலும் தொங்க விடுகிற மரபு நம் தமிழ் மரபு. ஏனென்றால் அறுவடை முடிந்த பிறகு அறுவடை முடிஞ்சிச்சா என்று வேறு இடம் தங்களுடைய நண்பர்கள் போய்விடக் கூடாதாம். அதற்காக தங்களுடைய வீட்டிலேயே மிக முற்றிய கதிர்களை தொங்கவிட்டு அவர்கள் வந்து இங்கே ஊரில் அந்த தானியங்களை சாப்பிட்டு காய வைத்திருக்கிற சிறுதானியங்களையும் சாப்பிட்டு தங்களுடைய வீட்டு இரவானத்திலேயே கூடு கட்டி அதிலே முட்டையிட்டு குஞ்சு பொரித்து மறுபடியும் பால் பருவத்திற்கு தன் பயிர் வருகிற போது இந்த குருவிகள் சிட்டுக்குருவிகள்
ஊர்க்குருவிகளாக மாற்றிய அந்த நட்பு என்பது வேளாண்மையின் அறிவால் உருவான நட்பு. ஏனென்றால் மறுபடியும் பால் பருவத்திற்கு தன்னுடைய குழந்தைகளையும் கூட்டிக் கொண்டு வந்து தன் வேளாண்மையில் தேவையற்ற பூச்சிகளை சாப்பிட வைத்து தன்னுடைய வேளாண்மையை பெருக்கிக் கொள்வதற்காக குருவிகளை தன்னுடைய நண்பர்களாக பயன்படுத்திய வாழ்க்கை என் தமிழ் வாழ்க்கை. அதைவிட அந்த குருவிகளை அவன் எவ்வளவு நட்பாக அந்த உயிர்களை காப்பதற்காக சிந்தித்தான் என்பதற்கான ஒரு காட்சி இருக்கிறது. தன்னுமை என்கின்ற ஒரு பறை, சிறு பறை. நாளைக்கு நெல் அறுவடை செய்ய வேண்டும் என்றால் இன்றைக்கு சிறுவர்களிடம் அந்த சிறு பறையை கொடுத்து அந்த வரப்பு இருக்கு இல்லையா, அந்த நெல் வயல் வரப்பு, அதற்குள்ளாக கொண்டு போய் அப்படி தட்டிட்டு வரணும். அதிகமா தட்டிடக்கூடாது, மெதுவா தட்டிட்டு வரணும். அதுல என்ன சொல்றாங்க தெரியுமா? இந்த எங்களுடைய நெல் வயல்களில் முட்டையிட்டு அவயம் காத்து கொண்டிருக்கின்ற எங்கள் பறவை நண்பர்களே, குஞ்சுகள் பொறித்து குழந்தைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எங்கள் இனிய குருவி நண்பர்களே, நாளை 50-60 மனித கால்கள் அறுவடைக்காக நாங்கள் இங்கே இறங்க இருக்கிறோம். எனவே எங்கள் நண்பர்களே, இரவோடு இரவாக உங்கள் குஞ்சுகளையும் உங்கள் முட்டைகளையும் எடுத்துக்கொண்டு பாதுகாப்பான இடத்திற்கு பணியோடு சென்று விடுங்கள். உங்கள் இனம் அழிந்துவிடக் கூடாது என்பதற்காக கெஞ்சி கேட்கிறோம் என்று பறவை நண்பர்களுடைய இனத்தை பாதுகாக்க சிந்தித்த வாழ்க்கை, அதற்குள் பயன்பட்டது என் பறை, தன்னுமை பறை என்பதையும் நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். நேரம் கருதி சில இருக்குது. ஒரு விருந்துன்னு கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனா ஒரு ஊரு, இப்ப யாழ்ப்பாணம் இருக்கு இல்லையா, இலங்கையில, யாழ்ப்பாணத்திலிருந்து மட்டக்களப்புக்கு யாராவது வேலைக்கு போனா அவங்க என்ன சொல்லி அனுப்புவாங்க தெரியுமா? மட்டக்களப்புக்கு வேலைக்கு போற, அங்க ஒண்ணு பாயில ஒட்ட வச்சிருவாங்க ஐயா, அதுக்கடுத்து நீ இந்த ஊரு பக்கமே வரமாட்ட அப்படின்னு சொல்லுவாங்க. என்னன்னா, மட்டக்களப்பு வேளாண்மை வாழ்க்கையிலுடைய தமிழ் பண்பாடு அழகாக ஊறிய பகுதி. அங்கே போனா நீங்க ஒரு வீட்டுல விருந்துக்கு சாப்பிட்டீங்கன்னா 5 பேர் 6 பேர் வந்து பரிமாறிக்கிட்டே இருப்பாங்க. அடுத்தடுத்த வீட்டுக்காரங்க பரிமாறிட்டு சாப்பிட்டு முடிஞ்ச பிறகு, காலையில இங்க சாப்பிட்டீங்க, மதியம் எங்க வீட்டுல தான் விருந்து என்று உறுதிப்படுத்தி போவார்களாம். இரவு எங்க வீட்டுல தான் என்று. ஒரு வீட்டுக்கு தான் விருந்துக்கு போனான், நான் ஊருக்கெல்லாம் விருந்து சாப்பிட வேண்டிய வாழ்க்கை அந்த மட்டக்களப்பு வாழ்க்கை என்று சொல்லுவார்கள். அதை அப்படியே சங்க இலக்கியத்தில் சொல்கிறான் ஐயா. ஒரு நாள் உரைத்திசி நோக்கும், ஒரு நாள் வந்து என் ஊர்ல நீ தங்கினா, ஒரு நாள் உரைத்திசி நோக்கும் வழி நாள், அதற்கு பிறகு வருகிற நாட்களில் தம்பதி மறக்கும், தன்னுடைய ஊரை மறக்க வைக்கும் பண்பின் எம்பதி. அப்புறம் உன்னுடைய ஊருக்கே நீ போக முடியாது, என் ஊர்லயே தான் வாழணும் அப்படின்னு நினைக்க வைக்கின்ற, கண்ணுக்கு தெரியாத தமிழர்களை தங்களுடைய நண்பர்களாக ஏற்று தன்னுடைய ஊரிலேயே வாழ வைக்கின்ற அந்த நட்பின் அழகுதான் ஒரு நாள் உரைதிசி நோக்கும் வழி நாள் தம்பதி மறக்கும் பண்பின் எம்பதி என்று சொல்லுகிற அழகு. இதைவிட செடியோட நட்பு வைத்திருந்த அழகு நீங்க தூக்கமே வராது. நான் இப்ப வந்து என்னுடைய சூப்பீனூர்ல சங்க இலக்கியத்தோட தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். சினிமாவாவது திரைப்படமாவது பாடலாவது அது அல்ல எனக்கு. என் சங்க இலக்கியத்தோடு நான் வாழ்கிறேன். என்னுடைய ஆயுள் நீட்டிக் கொள்வதற்காக கூட அது இருக்கலாம். என்ன சிந்திக்கிறோம் பாருங்க. ஒரு தாழியில அந்த மகள் இப்ப இங்க இல்ல, எங்க போயிட்டார்? காதலனோடு உடன்போக்குக்கு போயிட்டார். அண்ணாமலை பல்கலைக்கழக பேராசிரியர் பாரி சொல்லுவான், பெற்றோர்கள் ஒத்துக்கொண்டால் பார்க்கலாம், இல்லை உடன்போக்கில் பார்க்கலாம் என்று. அப்படி இங்க உடன்போக்கில் காதலனோடு போய்விட்டாள். 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு. அந்த தாழியில் இருக்கிற செடி இருக்கு இல்லையா, பூச்செடி, அந்த பூச்செடிக்கு அம்மாக்காரி, என் பொண்ணு தானே தினமும் தண்ணி ஊத்திக்கிட்டு இருந்தா, அந்த செடி வாடி போயிருக்கு அப்படிங்கிற ஏக்கத்தோட
அவர் பானைகளை தண்ணியை கொண்டு வந்து அந்த செடிக்கு ஊத்த போறார். நிறுத்து. யாரு? தன்னுடைய அந்த தோழி நண்பி. அவள் தண்ணீர் ஊற்றி ஊற்றி பூத்த பூ அல்லவா அந்த செடி. அந்த செடி அம்மா கறிக்க சொல்லுது, நீ ஒண்ணு எனக்கு தண்ணி ஊத்த வேண்டாம், நீ ஊத்தி நான் பூத்துருவேனா? நான் பூக்க மாட்டேன். என் தோழி அவ ஒரு பையனை தானே விரும்பினா, நீ இணைச்சி வச்சிருக்கலாம்ல பாவி. அவளை இப்படி காடு மேடெல்லாம் கொண்டு போய் ஓட வச்சுட்டு நீங்க தண்ணியை கொண்டு வந்து எனக்கு ஊத்துனா நான் சிரிச்சிருவேனா? ஓடி இவள என்னைய ஒரு செடி, ஒரு தமிழச்சியினுடைய அன்பை பெற்ற நட்பு, ஒரு அம்மா ஊற்றுகிற தண்ணீரை கூட ஊற்றாதே, நீ ஊற்றி நான் பூப்பேனா என்று சொல்லுகிற அந்த நட்பின் அழகை எவையா எழுத முடியும்? எவன் எழுத முடியும்? தாழியும் மலர் பல அணியா. அவ்வளவுதான் என் வரி. நான் சொன்ன காட்சிக்கு தான் வரி. தாழியும் மலர் பல அணியா. அவ வந்தாதான் நான் பூப்பேன். அதை விட ஒரு பெண் வயலை கொடியை வளர்க்கிறார். அதே தாழியில வயலை கொடினா நீங்க பசலைன்னு கூட வச்சுக்கலாம். அதை வளர்த்துக்கா. வளர்த்துட்டு அவ பந்து அடிச்சு விளையாடிட்டு இருக்கிறார். பாவைங்கிற அந்த மணல் சிற்பத்தையும் அதை செஞ்சு விளையாடிட்டு இருந்த வாழ்க்கை. ஒரு பசு அப்பதான் கன்று ஈனி இருக்கு. அந்த கன்று ஈனின பசியோட அது அப்படியே வந்து அந்த தாழியில இருந்த இந்த வயலை கொடியை கடிச்சிருச்சியா. அந்த பொண்ணு என்ன செய்யறாங்கிறத எழுதுறாம பாருங்க சங்க இலக்கியத்துல. அந்த வயலை கொடிக்கும் அந்த பெண்ணுக்குமான நட்பை, அதற்குள்ளாக இருக்கிற அந்த உணர்வை, வலியை, நாம் ஒரு தமிழனுக்கு ஒரு தமிழன் செய்கிற துரோகங்கள் எத்தனை, வாழ்க்கை மறுக்க இங்கே அரசியல் செய்கிற சூழ்ச்சிக்காரர்கள் எத்தனை பேர், ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக ஒரு எழுச்சி தமிழன் என்று ஒருவன் உலக தமிழர்களுக்கு அடையாளப்பட்டால் அந்த இயக்கத்திற்குள்ளாக வந்த 10 நாட்களில் நான் தலைவன் நீ யார் என்று கேட்கக்கூடிய துரோகிகளை இந்த தமிழ்நாட்டு அரசியல் வளர்த்துக் கொண்டிருக்கிற சூழலில், இது நான் ஒரு இயக்கத்தின் வரலாற்றை சொல்லவில்லை, என் உலக தமிழர்களின் வலியை சொல்லுகிறேன். நாம் இப்பொழுது இப்படிப்பட்ட எடுத்துக்காட்டுகளை கேட்டு ஒன்றுபடவில்லை என்றால் இன்னும் 5 ஆண்டுகளில் நம் வரலாறு அழிக்கப்படும், நம் வாழ்க்கை சிதைக்கப்படும் என்ற வலியோடு பேசுகிறேன். இல் எழு வயலை, இல்லத்தில் எழுகிற வயலை. எதில் எழுகிறது? தாழியில் எழுகிறது. இல் எழு வயலை ஈற்று ஆ தின்றன. கன்றை பெற்றெடுத்த, கன்றை ஈன்றெடுத்த அந்த ஆ தின்றது என்று பந்து நிலத்து எரிந்து, அந்த பந்தை நிலத்தில் அதை வீசி பாவை நீக்கி அந்த மணல் சிற்பத்தோடைய காலால எட்டி உதைச்சி சதறி அவ்வயிறு அழைத்த அடி வயிறு. ஐயோ என் வயல் போயிடுச்சு, என் வயலை போயிடுச்சுன்னு ஒரு வயலை செடியை தோழியாக அவள் காயம்பட்டாள், அவள் ஊறுபட்டாள் என்று ஒரு வயலை கொடிக்காக அடிவயத்தில் அடித்துக் கொண்டு அழுகிற ஒரு தமிழ் பெண்ணின் பண்பாட்டில் இருந்து நீங்கள் நட்பை உணர வேண்டும் என்று கேட்டுக் கொள்கிறேன். இல் எழு வயலை ஈற்றுதா தின்றன, பந்து நிலத்து எரிந்து பாவை நீக்கி அவ்வயிறு அழைத்த குருமகள். பகை நாடுன்னு சொல்றாங்க. தனக்கு எதிராக தன்னை அழிக்க நினைப்பவனை பகை நாடு என்கிறார். ஆனால் அவனுக்கு திரை கொடுத்து நட்பாக அவன் வந்து விடுகிறான் என்கிற போது அந்த நாட்டை விருந்து நாடு என்கிறார்களே. பகை நாடு விருந்து நாடு என்று சொல்லுகிறார்கள். அப்புறம் பகைவர்களை எல்லாம் பகைவர்களை தானே பேசுவீங்க. ஆனா தமிழனுடைய நட்பு உலகத்தில் அந்த பகைக்குள்ளாகவும் ஒரு நட்பை, அந்த ஒரு தருணத்தை கண்டெடுத்து ஐயோ அவனை நாளைக்கு பார்க்க முடியாதா என்று தவிக்கின்ற ஒரு வரி. இதையும் நீங்கள் மனப்பாடம் செய்து கொள்ள வேண்டும். என்ன தெரியுமா?
அந்த எதிர் வீட்டுக்காரன் தினமும் குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருப்பான். அவன் எப்படா இந்த வீட்டை விட்டு போவான், இந்த தெருவு விட்டு போவான்னு தினமும் அவ்வளவு தொந்தரவு, அவ்வளவு குடைச்சல். ஒரு நாள் எழுந்து வெளியில வரான், வாசல்ல பார்த்தா ஒரு மாட்டு வண்டியில எல்லா பொருளையும் ஏத்திக்கிட்டு குழந்தை ஒரு பூனையை வச்சிருக்கு. அந்த குழந்தையும் தூக்கி மேல வச்சுக்கிட்டு அவனும் மனைவியும் நடக்க போறாங்க. தொலைஞ்சதுன்னு சொல்ல வேண்டியதானே? ஒரு நட்பினுடைய ஆழம் பாருங்கய்யா. அந்த பகைவனுக்கு அருள்வாய் நன்னெஞ்சு சொன்னது தமிழ்தான். ஆனா இங்க அடடா எல்லாத்தையும் எடுத்துட்டு போறான், நாளைக்கு இவனை பார்க்க முடியாதா? அந்த குழந்தை என்னை பார்த்தா சிரிக்குமே, அந்த பூனை அவனுக்கு தெரியாம என் வீட்டுல வந்து பால் குடிச்சிட்டு போவாங்க, நான் ஊத்தி இருக்கனே, நாளைக்கு அவனை பார்க்க முடியாதா? அப்படிங்கிற தவிப்புல சங்க இலக்கிய புலவன் சொல்லுகிறான், பழகிய பகையின் பிரிவும் இன்னாதே. இந்த பழகி முரண்பட்டு மோதி பகைமையான அந்த நட்பு கூட பிரிவதற்கு தாங்க முடியலையே என்று அழுத தமிழன் ஐயா நம் தமிழர். பழகிய பகையின் பிரிவும் இன்னாதே. இன்னும் ஒரே ஒரு இடிப்பாறை இல்லா ஏமரா மன்னன் வள்ளுவன் சொல்லுவான். சங்க இலக்கியத்தில் அப்படி நேர்மையாக மன்னனை எதிர்த்து கேட்ட புலவர்கள் இருக்கிறார்கள். அதை மட்டும் ஒரு 2 எடுத்துக்காட்டுகளை சொல்றேன். பாணர் தாமரை மலையவும். பாணர்களுக்கு தங்கத்தில் எதை கொடுக்கிறான்? தாமரை என்கின்ற ஒரு அடியை தருகிறான், சூடிக்கொள்ளுங்கள். புலவர் பூணுதல் யானையோடு புனைதேர் பண்ணவும். புலவர்களுக்கு யானையும் தேரையும் கொடுக்கிறான். அப்படி கொடுக்கிற போது அதை வாங்க வேண்டிய மன்னன் என்ன சொல்லணும்? ஐயோ தங்கத்தை கொடுத்திருக்கானே, அடடா தேரை கொடுத்திருக்கிறானே, அடடா யானையை கொடுத்திருக்கிறானே என்று அவனை வாழ்த்தித்தானே பாட வேண்டும். ஆனால் இந்த நண்பன் தன்னுடைய மன்னன் என்கின்ற அவனை இடிப்பாறை இல்லா ஏமரா மன்னன் கெடுவதை போல இவனை கெட்டுவிடக் கூடாது, வாழ்க்கை இவனை சரியாக சிந்திக்க வைக்க வேண்டும் என்பதற்காக நீ யானையை கொடுத்த, நீ தேரை கொடுத்த, நீ தங்கத்துல அணிகளை கொடுத்த, ஆனா இது அறமாடா? இது அரணோ மற்றது. ஒரு தடவை சொல்லி பாருங்க, அரணோ மற்றது, இது சரியாடா? நீ எங்களுக்கு தங்கத்தை கொடுத்தே, யானையை கொடுத்தே, தேரை கொடுத்தே, இது உன் மண்ணில் விளைந்ததா? உன் மண்ணில் உடைத்து சம்பாதித்த சொத்துக்களா? இல்லையே. இன்னாக பிறர் மண் கொண்டு அந்த மண்ணில் இருக்கிற மக்களை அழ வைத்து விட்டு அந்த மண்ணில் இருக்கிற பொருள்களை திருடி கொண்டு வந்து எங்களுக்கு கொடுத்து உன்னை பாராட்டி பாடு என்று சொல்லுகிறாயே, அரணோ மற்றது. என்னடா புலவன்? காசுக்கு விலை போகிறவனா புலவன்? நட்புக்கு அறிவூட்டுகிறவன் புலவன். பாணர் தாமரை மலையவும் புலவர் பூணுதல் யானையோடு புனைதேர் பண்ணவும் அரணோ மற்றது விரன்மான் குடுமி இன்னா ஆக பிறர்மண் கொண்டு இனிய செய்தி நின் ஆர்வலர் முகத்தே. உன்னுடைய நட்பின் முகங்களில் நீ மகிழ்ச்சியை எதிர்பார்க்கிறாயே, நாங்கள் எப்படி இதை பாராட்டி உன்னை மகிழ்ச்சியோடு வாழ்த்த முடியும்? முடியாது. இதன் அரண் இல்லை. எனவே அடுத்த நாட்டை போய் திருடுகிற வேலையை நிறுத்தடா மன்னா என்று சொன்னவன் என் தமிழ் புலவன். கடைசியாக பன்றியை நண்பனாக்கியவன் தமிழன். பன்றி யார் தெரியுமா? வேளாண்மையை யார் கண்டெடுத்தது தெரியுமா? பன்றிகள். கேழல் உழுத என்று சொல்லுவான். அதாவது கேழல் தன்னுடைய கோரை புற்களில் இருக்கிற கோரை கிழங்குகளை அகழ்வதற்காக அது கெட்டித்த மண்ணை உழுகிற போது அந்த மண் புழுதி மண்ணாக உழவு மண்ணில் கிடைக்கிற அதே புழுதி இந்த பன்றியினுடைய முகத்தால் கிடைக்கிற பொழுது அந்த புழுதி மண்ணை மேலிருந்து ஒரு விதை அதற்குள்ளாக விழ
மழை பொழிய அந்த புழுதி நனைந்து அதற்குள் புதைந்த விதை முளைத்ததை பார்த்துதான் ஐயா வேளாண்மையை பெண் கண்டெடுத்தாள். வேளாண்மையின் முதல் ஆசான் பன்றி. ஆனால் அந்த நன்றியை மறந்துவிட்டு போடா பண்ணி பெயரை என்று பேசுகிற தமிழர்கள் நீங்கள். ஆனால் அந்த பன்றியையும் ஒரு கதாபாத்திர தாயால் முத்தம் கொடுத்து காட்டிய தமிழன் மாலை செல்வரது கொண்டாடி மகிழ்ந்தவன். ஒரு திரைப்படத்திலே ஒரு உரையாடல் வரும். சிங்கம் சிங்கிளா வரும், பண்ணி கூட்டமா வரும். சங்க இலக்கியத்துக்கு உரை எழுதிய அவர்தான் அந்த படத்தின் உரையாடல் ஆசிரியர். ஒரு காட்சியை சொல்லி முடிக்கிறேன். வேட்டைக்கு போகிறான், பசி வேட்டைக்குத்தான் போகிறான் ஒரு தலைவன். போகிற போது பயிற்சி கொடுக்கப்பட்ட வேட்டை நாய்களை கையில் பிடித்துக் கொண்டு போகிறான். எல்லா வேட்டைகளுக்கும் தனித்து போகலாம், ஆனால் பன்றி வேட்டைக்கு நாய்கள் என்ற நண்பர்கள் இல்லாமல் போய்விட முடியாது. அதுவும் பயிற்சி கொடுக்கப்பட்ட நாய்கள் வேண்டும். அப்படி அந்த பயிற்சி கொடுக்கப்பட்ட அந்த நாய் நண்பர்களோடு போகிற போது கொஞ்ச தூரம் குறுங்காட்டுக்குள்ள போன உடனே அப்படி சலசலன்னு ஒரு சத்தம் கேட்குது. அப்படி எட்டி பார்க்கிறான். ஒரு அப்பா பன்றி, ஒரு அம்மா பன்றி, ஒரு 5-6 குழந்தை பன்றிகள். அடடா, இன்னைக்கு வளர்க்கப்பட்ட தன்னுடைய நண்பர்களை அவை உசுப்பி விட்டால் ஒரு 4-5 குட்டிகளையாவது அவை கவ்விக்கொண்டு வந்து தனக்கு தந்துவிடும், உடனே வீட்டிற்கு திரும்பி விடலாம் என்ற எண்ணத்தில் தான் அந்த தலைவன் என்ன செய்யறான்? வளர்க்கப்பட்ட பயிற்சி கொடுக்கப்பட்ட தன்னுடைய அந்த நாய்களை உசுப்பி விடுகிறான். அவங்களும் அப்படி விஸ்கு விஸ்கு விஸ்குன்னு போயிட்டு அப்படியே உள்ள போய் குறுங்காட்டுக்குள்ள விழுறாங்க. விழுந்த அடுத்த நொடியே பொசுக்கு பொசுக்கு பொசுக்குன்னு வந்து அந்த தலைவனின் காலில் விழுந்து மூச்சரைக்க அப்படியே பரிதாபமாடி மேல பார்க்கிறாங்க. என்ன என்ன என்று பார்க்கிறாங்க. தலைவா, நீ கொடுத்த எந்த பயிற்சியும் இன்னும் செல்லுபடி ஆகல. அவன் என்ன அந்த கணவன் பன்றி இந்த கண்ணை பார்த்துன்னா அப்படியே நெருப்பு அப்படியே அந்த போட்டு பொசிக்கு வரத்து திருடுவான் போல இருக்கு. அவனுடைய அந்த பல்லு இருக்க அந்த 2 தந்தம் போல அது கிழிச்சுட்டுன்னு எங்களை வார கிளையில போட்டு தொங்க விட்டு உப்பு கண்டை வச்சு அதை சாப்பிட்டுரும் போல இருக்கு. எங்களால ஒன்றும் முடியாது தலைவா, இனி ஒம்பாடு அவம்பாடு என்று சொல்ல எதிரி தானே யார்? அந்த கணவன் பன்றியும் மனைவி பன்றியும் எதிரிகள் தானே. இப்போது அவன் என்ன செய்கிறான்? தன் அம்பரா தூணியில் இருந்து அம்பை எடுக்கிறான். அம்பை எடுத்து வில்லில் வைத்து அப்படியே குறி பார்க்கிறான். அந்த குறி பார்க்கிற நேரத்தில் ஒரு திரைப்பட இயக்குனனை விட சங்க இலக்கிய புலவன் அந்த இடத்தில் அந்த காட்சியை நிறுத்திவிட்டு அந்த கணவன் பன்றியிடம் போகிறான். அம்மா வா வா வா, நீ நான் பார்த்துக்கிறேன், நீ வா நீ வா, குழந்தைங்க பத்திரம் விட்டு வரைக்கும் நீ அந்த பாறையை தாண்டு, அந்த செடியை தாண்டு, நீ புதற்குள்ள நீ போமா போமா போமா, நீ போமா, நான் வரேன் என்று சொல்லி மனைவியையும் குழந்தைகளையும் புதர்களுக்குள் அனுப்பிவிட்டு இப்போது கேமரா படப்பொறி இங்க வந்துடுது. இப்ப வந்த உடனே அந்த தலைவன் பசி வேட்டைக்கு வந்தவன் குழந்தைகள் கிடைக்கல. இப்ப அவன் அடித்தா என்ன கிடைக்கும்? ஒரு 200-300 உள்ள ஊருக்கு பகுத்தல் என்ற பண்பாட்டை வளர்ப்பதற்கு அவ்வளவு கிலோ கறிகளை உடைய அந்த கணவன் பன்றி நின்றுகிட்டு அவன் என்ன செய்யறான் தெரியுமா? ஏய் வாடா, ஏய் வாடா, ஒண்டிக்கு ஒண்டி வா வா, நீயா நானான்னு பார்த்த, வாடா வா அப்படின்ட்டு அது கேட்கலாம். பன்றி உரையாடவில்லை, ஆனால் புலவன் சொல்லுகிற உரையாடல் அவன் காதுக்கு கேட்கிறது. யாருக்கு? தலைவனுக்கு கேட்கிறது. ஏய், என்னையே நீ தனியே கூப்பிடுறியா, என்னையே நீ காட்டுறியா என்று அடித்திருக்க வேண்டும் அல்லவா? அந்த இடத்தில் பகை தோற்று நட்பு முகிழ்த்து விடுகிறது. எதனால் தெரியுமா? என் தலைவனை போல அப்படி நேருக்கு நேர் எதிர் நின்று வாடா என்று கூப்பிடுகிறானே, அடடா, இவனை அடிப்பேனா, இவனை கொல்வேனா, இவனை கொன்றுவிட்டு அவன் குழந்தைகளை அப்பா இல்லாத குழந்தைகள் என்று அட வைப்பேனா, இவனை கொல்வேனா, இவனை கொன்றுவிட்டு
கணவன் இல்லாத மனைவி என்று அவன் மனைவியை நான் கலங்க வைப்பேனா? இப்பொழுது அவன் என் பகைவன் அல்ல, என் நண்பன். ஏனென்றால் என் வீரத்திற்கு சமமான ஒரு வீரனாக அவன் இருக்கிறான். அந்த சமமான வீரனை நான் கொல்வது என்பது தவறு. அவன் என் நண்பன் என்று சொல்லி, வாங்க எல்லாரும் வீட்டுக்கு போகலாம் என்று சிரித்தபடி வழி அனுப்பிய அந்த காட்சியை சொல்லி, நாமும் மகிழ்ச்சியோடு மழையை வாழ்த்தி, நெல்லை ஜெயந்தாவை வாழ்த்தி விடைபெறுவோம். சங்க இலக்கியத்திற்குள்ளாக என் உயிருள்ளவரை உங்களை நினைத்துக் கொண்டே இருப்பேன். நன்றி, வணக்கம். இன்று வானில் மதி இல்லை, மேடையில் இங்கே இருக்கும் போது அங்கே எப்படி இருக்கும்? இலக்கியத்தில் நட்பிற்கும் கற்புண்டு என்பதை தனது காந்த குரல் கொண்டு மனங்களை எல்லாம் தன்பால் ஈர்த்து உனது அன்பால் தமிழ்பால் ஊட்டியதால் எங்களின் சிந்தை பசித்திருந்தது. வயிற்று பசியை மறக்கச் செய்து கருத்துரை வழங்கிய கருப்பு உடை தரித்த கவிஞர் அறிவுமதி ஐயா அவர்களுக்கு விழிவா நகரின் மக்கள் மற்றும் நிர்வாகத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய சிறப்பு சொற்பொழிவாளர்கள் திரு கவிஞர் நெல்லை ஜெயந்தா அவர்களையும் திரு கவிஞர் அறிவுமதி ஐயா அவர்களும் இங்கே புத்தக திருவிழாவுக்கு வருகை புரிந்து சொற்பொழிவாற்றி அந்த நல்லுள்ளங்களுக்கு நிர்வாகத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இத்தோடு இன்றைய